கல்யாணத்துக்கு இடையில் ஒரு கெப்போன்னு இருந்துச்சே, அந்நேரம் கோலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நடா எடுக்காளில் கோல் எடுத்தா, ஹலோ என்ன ஒரு ரிங்கில் எடுத்துட்டீங்க, நான் காத்துக்கிட்டே இருக்கேன்டி. உங்களுக்கு ஆஃபீஸில் வேலை இல்லை? லீவு வேலை இல்லை, ஃபைல மூடியாச்சு. இல்லை சொல்லு, ஒன்றுமில்லைங்க, அதை சொல்லு. அப்ப நான் வைக்காத, சும்மா இது கதைக்கிறதுக்கு ஒன்றுமில்லாட்டியும் பரவாயில்ல, ஒன்ற மூச்சு காத்து படட்டும். இப்படி கதைச்ச புருஷனும் பொண்டாட்டியும் கல்யாணம் முடிச்சாச்சு. இப்ப என்ன ஒன்றுமில்ல, அவை முடிஞ்சு என்ன என்ன. அப்போ ஒரு உடுப்பை வேணா போடணும். அப்போ ஒரு புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா இருந்து கதைக்கணும். அப்ப நாம கதைச்சிக்கு இருக்காட்டி எவனாலும் ஒருத்தன் கதைச்சிக்கிட்டு இருப்பான். மிஸ் கோல் பாட்டி எல்லாம் இருக்கு சல்லு. மறுவா நீங்க கதைக்கிறது கோல் எடுப்பியல், நீங்கள் அழைத்த நபர் வேறு ஒரு தொடர்பில் உள்ளார் என்று உண்மையை சொல்லுவாள். வேறு ஒரு தொடர்பில் இருக்கிறாள், சத்தியமான உண்மைதான் அது. கணக்க பேருக்கு அந்த பதில் வரும். வேறு ஒரு தொடர்பில் உள்ளாள். என்னமா கண்டுபிடிச்சிக்க அந்த வார்த்தையை. கதைக்கும் பொண்டாட்டி புருஷன் கதைக்கும். ஒரு மாசத்துல ஒரு வாரத்துல ஒரு நாள் லீவை போட்டு இந்த போனை ஓஃப் பண்ணி வச்சு போட்டு சாரத்தை மடிச்சு காட்டி கிச்சன்ல நின்று, இன்னைக்கு நான் தான் ஹெட் கோக்கி நீ செகண்ட் கோக்கி என்று ஒரு ஒரு விளையாட்டு, ஒரு நகைச்சுவை. ரசூலுல்லாஹ் நகைச்சுவையாக பேசிக்கிறாங்க மனைவி மாட்டு. குளிக்கும் போது உம்மு சலமா ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு வைங்கன்னு ரசூலுல்லாஹ் தண்ணி அள்ளி கொட்டுவாங்களாம். நாம யோசிப்போம், என்ன நபி இப்படி செய்வாரா? பொண்டாட்டி புருஷன் ஒண்டா குளிச்சிருக்காங்கிறது இருக்கு அதுக்குள்ள. இது எங்க ஒண்டா குளிக்கிறதே ஒரு சந்தோஷம். ஒண்டா குளிக்கணும், அதுல தண்ணி அள்ளும் போது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களாம், எனக்கு வைங்கன்னு. உம்மு சலமா ரலியல்லாஹு எனக்கு வைங்கன்னு அள்ளுவாங்களாம். ஒரு சின்ன பிள்ளை சண்டை, ஒரு நகைச்சுவை பேச்சு. அவங்க குளிச்சு போட்டு வராங்க, இவங்க குளிக்க போறாங்க. அதுக்கு அவ சொல்றான், நான் மாதவில இதுக்கு முழுக்குக்கு குளிச்சது அப்படிங்க. பொண்டாட்டி குளிச்ச மிச்ச தண்ணில இவர் குளிக்க போறாரு. குளிக்க போகல, அவக்கு விளங்குது நாம குளிச்ச தண்ணியில குளிக்க போறாரு. அவ விளங்கிக்கிட்டா என்ன, ஒரு ஃபர்லான குளிப்புக்கு குளிச்ச தண்ணிய திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது ஒரு ஆம்பளைன்னு நினைச்சுக்கிட்டான். அவ சொன்னான், நாங்க முழுக்குக்கு குளிச்ச தண்ணி அப்படிங்கிறான். அதுக்கு ரசூலுல்லாஹ் பதில எப்படி சொல்றாங்கண்டா, பரவாயில்ல அப்படி முழுவு குளிச்சாலும் தண்ணி சுத்தம் தான், ஒரு ஆம்பளை குளிக்கலாம் என்று இந்த மௌலை மாதிரி பயான்ல சொல்ற மாதிரி பத்துவா கொடுக்கல. நான் பயான்ல கேட்கிற மாதிரி பொண்டாட்டிகிட்ட போய் காய்ச்சா கதை கிளியும். இங்க கதைக்கும் போது நான் அடுக்கு தமிழ்ல கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்று சொல்லலாம். பொண்டாட்டிகிட்ட போய் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வாருங்கள்டா என்ன இது தலைவாழதா போய் தாண்டு பலவன். அது பொண்டாட்டிகிட்ட போய் பொண்டாட்டிகிட்ட கதைக்கிற பாஷையில, டார்லிங் கொஞ்சம் தண்ணி தாடா உண்ட கையால தொண்டைக்குழி காஞ்சி வைத்தன்னு சொல்லணும். அப்ப ரசூலுல்லாஹ் அந்த மனைவிக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா, நீங்க நஜிஸ் ஆகுற தண்ணி நஜிஸ் ஆகுற இல்லைன்றாங்க. எவ்வளவு நகைச்சுவையான ஒரு பேச்சு. தண்ணி நஜிஸ் ஆகுறல்ல, தண்ணிக்கு முழுக்கு வாரல்ல, நாங்க குளிப்போம் அதுல போறோம். ஒரு நகைச்சுவை, ஒரு விளையாட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஆயிஷா நாயும் பயணம் போறாங்க. போகும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாய்கிட்ட கேட்டாங்க, ஓட்ட போட்டி வச்சு பார்ப்போமா, ஓட்ட பந்தயம் வச்சு பார்ப்போமான்னு. இவர் கேட்கிற கேள்வி ஆகுது. நாம யோசிப்போம், பாரு ஒரு அசரத்து ரோட்ல போகல பொண்டாட்டிட்ட ஓடி பார்க்க, என்ன இது ரசூலுல்லாஹ் கேட்டாங்க ஆயிஷா நாய்கிட்ட, ஓட்ட பந்தயம் வச்சு பார்ப்போமான்னு. அவர் ரெடி ஆயிட்டா, நம்மள பொம்பளையில் மாதிரி இல்லை, உஜாரு தானே, எடுங்க ஓடுவோம் பண்ணு. சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தக்கத்தம்மு அப்படியே கொஞ்சம் முன்னுக்கு போவோம் வேசியா போவோம். சஹாபாக்கள் கொஞ்சம் வேகமா முன்னுக்கு போயிட்டாங்க. போனது போறோம் 2 பேர் நின்று ஓட்டம். பொண்டாட்டி புருஷன் ஓட்ட பந்தயம் வச்சு ஆயிஷா நாய் முந்திட்டாங்க. முந்தினா அப்படியே சந்தோஷம் அவக்கு, நான் முந்திட்டேன்னா. பொண்டாட்டி அந்த சந்தோஷப்படுறதே ஒரு சந்தோஷம் புருஷனுக்கு. இன்னொரு நாள் பயணம் போனாங்க. பயணம் போகல, அந்த இடத்துக்கு போகல. ஆயிஷா நாய்க்கு நினைப்பு வந்துட்டு, நாம ஒரு நாள் ஓடினதா. மாப்பிள்ளைகிட்ட கேட்டாங்க, இன்றைக்கு ஓட்டப்பட்டி வச்சு பார்ப்போமா. ஒரு பொண்டாட்டி ஆசையா ஒரு புருஷன்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கறான், இன்றைக்கு மாமிட்ட போவோமா, இன்றைக்கு கொஞ்சம் அங்கே போவோமா இங்கே போவோமா என்று கேட்டோன்னே, என்ன சுற்றி ரோட்ல ரசூலுல்லாஹ் போவோமேன்னுட்டாங்க. போவோம் என்ன சொன்னாங்க சஹாபாக்களுக்கிட்ட, முன்னுங்க கொஞ்சம் வேகமா நடங்க, முன்னுக்கு போங்க, தக்கத்தமு முன்னுக்காகங்கன்னாங்க. முன்னுக்காயிட்டாங்க. திரும்ப ஓடுறாங்க. இந்த தடவை ரசூலுல்லாஹ் வெண்டுட்டான். எத்தனை தடவை விட்டு கொடுக்கறது, அடுத்த முதல் விட்டு கொடுத்தாங்க, இப்ப விட்டு கொடுக்கல, வெண்டுட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஓட இயலாமல் ஆயிஷா நாய் முந்தினே 10 பேரோடு யுத்தம் செய்யும் பலமை கொண்டவர் அவர்.
ரசூலுல்லாஹ் 10 பேரோட நின்று சண்டை பிடிப்பாங்க. அந்த அளவுக்கு பலம் உள்ளவர், யுத்தம் செய்தவர், ஓடாமலா இருப்பாங்க. இப்போ ஓடி முந்திட்டாங்க. இனி ஆயிஷா நாய் பொம்பளைக்கு எப்பவும் தோல்வியை ஒத்துக்கிற ஐடியா ரொம்ப குறைவு. எப்பயும் ஒரு ஷாட்டு சொல்றேன், ஆடத் தெரியாதவன் மேடை போல சொல்லுவானா. ஆயிஷா நாய் சொன்னாங்க, இப்ப எனக்கு உடம்பு கொஞ்சம் கொழுப்பு, ஃபெட் கூடிட்டு, இல்லாட்டி நான் தான் பெத்திருப்பேன்னுட்டாங்க. ஓ தெரியுது, நீங்க தான் பெத்திருப்பீங்க. அப்போ எவ்வளவு ஒரு நகைச்சுவையான பேச்சு, கதை, நடைமுறை. அப்ப இருக்கிற உடுப்பை போட்டுக்கு இருக்கான் இல்லை இவன். அல்லாஹ் உடுப்பு என்று உதாரணம் சொல்றான், இவன் போறான் இல்லை, எல்லாம் ஆபீஸ்ல போய் போட்டுக்கான். அங்க வேலையிடவள் தான் உடுப்பு. அவளுக்கிட்ட கதைக்கிற கதை கூட பொண்டாட்டிக்கிட்ட இல்லை. எந்நேரமும் அவள்கிட்ட கதைச்ச முறை, நைட் என்ன சாப்பாடு உங்களோட வீட்டுல பக்கத்து மேசையில். அந்த டைமும் கோலடண்டா வாப்பா வீட்ட, கொஞ்சம் ஃப்ரீ, 2 hour லீவு. ஆஃபீஸில் எந்நேரம் நெருப்பு வேலை இல்லை தான். டைம் பண்ணி போட்டு அந்த டேபிளில் குந்திட்டு பக்கத்துக்கு அவளை போட்டு நோண்டு, அதை வீட்டை நோண்டு. வைஃபு கால் பண்ணி, என்னம்மா என்ன செய்கிறேன், இப்படிதான் வாழ்க்கை போயிட்டு இருக்குது. பிறகு அவவும் போன இதில் வச்சுக்கிட்டு சமைப்பா, இவரும் போனை வச்சுக்கிட்டு எழுதுவார். எவ்வளோ ஒரு அன்பு. அவள் போன காதில் வச்சுக்கிட்டு சமைப்பா, நான் கத்திரிக்காய் வெட்டுறேன், கட 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 கேட்குதா சத்தம், அப்படியா நான் டைப் பண்ணுறேன், கட 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 கேட்குதா சத்தம், கேளு. அழகான ஒரு வாழ்க்கை இல்லையா? லைஃப் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், வைஃப் எவ்வளவு சந்தோஷமா இருப்பா. இது உடுப்பை கலட்டி போட்டுட்டு போறான், போறதே இல்லை. ஒரு நாளைக்கு 600 வேர்டு யூஸ் பண்ண வேண்டிய மனைவி யூஸ் பண்றதுக்கு டைம் இல்லை. அப்ப மனநோயாளி ஆகுறா, ஸ்ட்ரெஸ் ஆகுது, வேற நோய் வருது. கடைசியா நமக்கு சம்பளம் கூடுது. ஆக்களுக்கு மனநோய் வந்தா எனக்கு தானே வருமானம். இப்படி பிரச்சனையா வாங்கிட்டான். அப்ப இப்படி இல்லாம அல்லாஹ் தஆலா இந்த ஆடைய உதாரணமா சொல்லி இருக்கிறான். அந்த ஆடையோட நாங்க எப்படி அந்நியோன்யமாக நெருக்கமாக நடக்கிறது அப்படிங்கிறத நாங்க என்ன செய்யணும், புரிஞ்சு நடக்கணும்.